இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். உங்களை யாவரும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலியமாக பார்க்கிற உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த கல்வாரி சபையில கொடுக்கிற நாட்டுக்கு தோறும் கொடுக்கிற தேவ செய்தி நீங்கள் தவறாமல் கேட்டு வருகிறீங்க. உங்களுக்கும் நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அதனால எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு அந்த தேவ செய்தியை நீங்க ஷேர் பண்ணுங்க. தேவனாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இந்த கல்வாரி சபையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஜெபம். ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 103 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 103 சங்கீதம். நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபித்தால்தான் தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். நாம் ஜெபித்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிக்காம நாம் தேவனிடத்தில் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 2026 வந்த உடனே எல்லாருக்குள்ள ஒரு எண்ணம் வரும். என்னன்னா, இந்த புதிய ஆண்டாவது நிச்சயம் கடவுள் நம்மளை ஆஸ்வதிப்பார். இந்த புதிய ஆண்டாவது நம்ம கடன் தொல்லை தீரும். இந்த புதிய ஆண்டாவது நிச்சயம் நம்ம ஒரு வீட்டை கட்டுவோம். இந்த புதிய ஆண்டாவது நிச்சயம் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு. அது நல்லதுதான், தவறு இல்லை. அந்த எண்ணம் இருக்குது, நல்லதுதான். ஆனாலும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, அவரிடத்துல நாம் ஜெபிக்கும் போதுதான் தேவன் நமக்கு பதில் கொடுப்பான். ஜெபிக்காம நம்ம மனசுல நினைக்கிறதுனால கர்த்தர் கொடுத்துட மாட்டார். நம்ம ஜெபிக்காம நம்ம நினைக்கிறதுனால மட்டும் கிடைக்காது. நம்ம ஜெபித்தாலும் தேவன் பதிலுக்கு நமக்கு கொடுப்பார். ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்போது தட்டுங்கள் அப்போது. ஆமென். அப்போ நம்ம ஜெபித்தாலும் தேவன் நமக்கு கொடுப்பார். ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு நாம் பேசுவது. ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு, ஆண்டவரோடு பேசுவது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்வாரு, நீ ஜெபம் பண்ணும்போது போயிட்டு கதவை சாத்தி டாப் எல்லாம் போட்டுக்கின்னு என்ன பண்ண, ஆண்டவர் பிதா அந்த பாருங்க பிதாவாகிய தேவன் நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணு. அப்போ ஜெபம் என்னன்னா தேவனோடு நாம பேசுவது. சரி, நம்ம ஜெபத்துல சில முறைகளோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்ப பல காரியங்கள் மற்றவங்க ஜெபிக்கிறாங்க. எல்லா உலகத்துல மற்ற கடவுள்கிட்ட பாத்தீங்கன்னா பல ஜனங்கள் தன்னுடைய கஷ்டத்துக்காக பிரேயர் பண்றாங்க, பிரார்த்தனை பண்றாங்க, நமாஸ் பண்றாங்க. ஆனா நம்ம தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது சில முறைகள் இருக்குது, சில அணுகுமுறைகள் இருக்குது. அது பிரகாரம் நாம் ஜெபித்தோம் என்றால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். எப்படி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். இருந்தாலும் ஜெபத்தில் ஒரு ஒழுங்குமுறை இருக்கு இல்லையா? அதன் பிரகாரம் நம்ம ஜெபிப்போம் என்றால் நிச்சயம் நமக்கு அந்த ஜெபத்துக்கு நம்ம பதில் கிடைக்கும். அந்த ஜெபத்துக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது நம்ம முதல்ல நம்ம ஜெபம் பண்ணும் போது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபிக்கிறோம். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ, ஏதோ ஒரு கஷ்டத்துக்காகவோ, ஏதோ ஒரு கடன் தொல்லைக்காக, ஏதோ ஒரு வியாதி சுகம் அடையணும், ஆலயத்தை ஜெபிப்பீங்க, இல்ல தனிப்பட்டத்துல ஜெபம் பண்ணுவீங்க. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும்? முதலாவது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். ஜெபம் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணா, ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்தும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. எடுத்த உடனே தன்னுடைய கஷ்டத்தை சொல்றோம். இப்ப நீங்க ஒரு கடைக்கு நீங்க போன உடனே என்னங்க வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்மா. அது ஒரு கடை, அது ஒரு ஸ்டோர் கடை. ஆனா கடவுளோடு நாம் பேசும்போது நாம் எப்படி ஜெபிக்கணும்? நம்முடைய விண்ணப்பத்தை நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்பதாக, சொல்வதற்கு முன்பதாக அவரை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்தி பிற்பாடு நாம் சொல்ல வேண்டும். அதுதான் இப்ப முதல்ல வரும். நம்ம ஜெபிக்கும் போது முதலாவது ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. பழைய ஏற்பாடு 733 பக்கம் 1 அதிகாரம், சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால இரக்கங்களாலும் முடிச்சுற்றி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறான். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகுது. இப்ப கவனிங்க, தாவீது என்ன பண்றாரு? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாது. கைதடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தாவீது என்ன சொல்றாரு? தன்னுடைய ஆத்துமா கிட்டே சொல்றாரு.
பிறர் ஊழியக்காரன் சொல்லல. ஏன் இத கர்த்தரிடம் சொல்லல, அவர் யாருக்கு சொல்றாரு? தன்னுடைய ஆத்துமாவிட சொல்றாரு. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல், என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற. அப்போ அவர் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்புறம் நம்ம படிச்சு வரும்போது, அவர் என் பாவங்களெல்லாம் மன்னித்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் நோய்கள் எல்லாம் சுகமாக்கினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிராணனை அழிவுக்கு மீட்டு காத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருஷங்களை அவர் சொன்ன நன்மையினால் எனக்கு நிறைய நன்மைகளை செய்தார். ஒவ்வொரு வாரங்கள் வருவது, ஒவ்வொரு மாதங்கள் வருவது, ஒவ்வொரு வருஷங்கள் வரும்போது எனக்கு நன்மைகளை செய்தாரே, அவருக்கு ஸ்தோத்திரம். என் வலதை வாழ வழுது போல. வயசாக மனுஷனுக்கு என்ன ஆகும்? சரீரத்துல பலன் குறைஞ்சிக்கிட்டே போகும், ஸ்ட்ரென்த் குறையும் இல்லையா, பேச்சு குறையும். சின்ன வயசுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாலிபனை கூப்பிட்டு பேசுங்க, என்ன வேணுங்க, என்ன செய்யணும், என்ன அட்ரஸ் கேட்பாங்க. அப்படி ஸ்பீடா பேசுவாங்க, கம்ப்யூட்டர் பேசி. அதை ஒரு 70 வயசு 80 வயசு பேசி பாருங்க. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் உழுது போயிருந்தேன். அது கேட்டேன், அந்த அம்மா எங்கம்மா போனோம், பவனி கொண்டு வீட்டுல யாரும் இல்ல, ரொம்ப முடியல. அவங்க பேச்சு கூட என்ன ஆயிருது, வயசாகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வயசாகும் போது எல்லாமே குறைஞ்சு போயிடும். ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம துதிக்க, பாட, ஜெபிக்க, நம்ம வழுத மீண்டும் வாழ வழுத போல பலனையும் ஸ்ட்ரென்த்தையும் ஆரோக்கியத்தை கத்த கொடுத்து கொண்டே வர. மனுஷ உலகத்தாரு வயசாக எல்லாம் குறையும், நடக்கிறது குறையும், பேசுறது குறையும், வேலை செய்யறது குறையும், எல்லாம் குறையும். ஆனா கர்த்தரை துதிக்க, பாட, ஜெபிக்கும் போது எல்லாம் பலனை கர்த்தர் நம்மளுக்கு குட்டி கொடுத்தே வர. அதாவது சொன்னாரே, நான் வழுது எனக்கு எப்படி ஆகுதா, வாழ வழுது வாலிபனை போல எனக்கு வயசாகனே போனாலும் வாலிபனை கேட்ட பலனை கத்த கொடுத்துக்கிட்டே வராரு. அதனாலதான் கர்த்தரை நானே சோத்திரம் பண்ணிக்கிறே வரேன். கைகளை கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? அப்போ நாம ஆண்டவரை ஜெபிக்கும் போது முதலாவது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை முதலாவது சோத்திரம் பண்ணணும். அப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ண உடனே எடுத்த உடனே தன்னுடைய கஷ்டத்தையோ, தன்னுடைய பிரச்சனையோ, தன்னுடைய தேவைகளையும் நம்ம சொல்லக்கூடாது. முதலாவது நாம் தேவனிடத்தில் என்ன பண்ணணும்? அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தணும், அவருக்கு சோத்திர பலிகளை செலுத்தணும். அதுதான் முதல்ல நம்ம செய்யணும். அதை செய்யும் போது ஏன் நம்ம அப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம அப்படி செய்யும் போதுதான் அவருடைய மனசு குளிர்ந்து போகும். ரெண்டாவது, அவர் சந்தோஷப்படுவார், அவர் மகிமை அடைவார். அதுக்கு பிற்பாடு நாம் சோத்திர பலிகளை செலுத்தின பிற்பாடு நம்ம என்ன தேவனத்துல கேட்டாலும் அது அவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ சரி, இப்ப நம்ம சோத்திர பலிகளை அதுல இன்னும் அணுகுமுறை, ஒழுங்குமுறை. சோத்திர பலி நாம் எதை செலுத்தணும்? இப்ப சோத்திர பலி நம்ம செலுத்துறாங்க, நன்றி சொல்றாங்க. அந்த சோத்திர பலியில் நாம் என்ன செலுத்தணும் அப்படின்னு நாம் பார்க்கும்போது சில பல விதமா பல காரியத்தை சொல்றாங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையில தாவீது அதிகமா ஆண்டவரை துதித்த ஒரு தாசன், அதிகமா பாடின ஒரு தாசன். அவர் தான் சங்கீதம் நிறைய இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, எப்படி நாம ஜெபிக்க முன்னாடி சோத்திர பலி செலுத்தணும். சரி, சோத்திர பலியில என்ன செலுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 146 அதிகாரம், அதுல பாருங்க. சங்கீதம் 146 அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 145 அதிகாரம் முழுதும், 146 அதிகாரம் முழுதும், 147 அதிகாரம் முழுதும், இது மட்டும் எடுத்துங்க, நான் சொல்ல வரேன். சங்கீதம் 146 மட்டும் எடுத்துங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு பிரசங்கத்துல. 147 அதிகாரம், அதுக்கப்புறம் 148 அதிகாரம் முழுவதும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றது 149 அதிகாரம் முழுவதும், 150 அதிகாரம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தரை துதிக்கிறது மட்டும் தான் எழுதப்பட்டிருக்கு. அது நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, இப்ப படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. முழுதுமாக ஆண்டவரை துதிக்கிற துதிய தாவீது சொல்ற. 145 அதிகாரம் முழுதுல இருந்து 150 அதிகாரம் முழுதும் கர்த்தர் செய்த கிரிகளை, அவர் யாரு, அவர் எப்படியாப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, அவர் சக்தி என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவர் செய்த நன்மைகள் என்ன, இஸ்ரவேலுக்கு செய்த காரியங்கள் என்ன சொல்லி அவரை துதிக்கிற துதியே தாவீது பார்த்தீங்கன்னா முழுதுமா எழுதி இருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், வியாதி ஆகுது கொஞ்சம் சுகமாக்குங்க, கடன் பிரச்சனை ஆகுது, ஏசப்பா பத்தி இருக்கு, இந்த மாசம் 1ஆம் தேதி வருது, வாடகை கொடுக்கணும், 10ஆம் தேதி வருது, எடுத்தவன என்ன பண்றான், ஒரு சோத்திரம் 2 சோத்திரம் பண்ணிடும். ஆனா தாவீது எவ்வளவு துதிக்கிறார் பாரு. ஒரு நாளைக்கு தாவீது ராஜா பாத்தீங்கன்னா 7 முறை ஆண்டவரை துதிப்பான். நம்ம ஒரு நாள் செய்யறதுக்கு
பால் மாறும், அதுக்கு கஷ்டப்படுறோம், அதுக்கு சாக்கு போக்கு சொல்றோம், வேலை கரெக்டா இருக்குது, டைம் இல்லைன்றோம். ஆனா தாவீது ராஜா எவ்வளவு பெரிய ஒரு ராஜா, ஒரு தேசத்தை ஆளுகை செய்யக்கூடியவர். தேசத்தை ஆளுகை எவ்வளவு பிஸியா இருப்பாங்க, ஒரு குடும்பத்தை நடத்தவங்கள பாருங்க, ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அப்போ ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜானா எவ்வளவு பிஸியா இருப்பாரு. அவர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு 7 முறை கர்த்தரை துதித்த ஒரு தாசன் யார் என்றால் தாவீது. ஒரு நாளைக்கு 3 முறை துதித்தவர் யார் என்றால் தானியேல். ஒரு நாளைக்கு 3 வேளை தெய்வ சமூகத்தில் போய் ஜெபித்து துதித்த ஒரு மனுஷன் தானியேல். சரி, இப்போ சங்கீதம் 140 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடுக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். 6 வசனம் பாருங்க. அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கு உண்மையை காக்கிறவர். ஒரு ஆமே சொல்லுமா? சரி, எப்படி துதிக்கணும்? ஜெபம் பண்ணோம், ஆண்டவரை துதிக்கணும். என்ன பண்றது? சரி, என்ன துதிக்கணும்? அதுக்கு ஒரு முறை இருக்கு, ஒரு அணுகுமுறை இருக்குது. தேவன் என்ன துதிக்கணும்? இங்க தாவீது என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, முதல்ல தேவனை துதிக்கணும். அவர் சொல்றாரு, வானங்களை சிருஷ்டித்தவரை துதியுங்கள், பூமியை சிருஷ்டித்தவரை துதியுங்கள், சமுத்திரத்தை உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் சொல்றாரு. ஏன் அப்படி? ஏன்பா இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இதுல என்ன நமக்கு என்ன நன்மை இருக்குது? துதிக்கிறதுனால ஆண்டவர் படைச்ச எல்லா படைப்புக்காக துதிங்கன்னு தாவீது சொல்றாரு. அவர் சொல்ற, ஏன்னா இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கிறோம் யார் என்றால் நாம் தேவனாய் கர்த்தர். ஆதிகாமத்துல இருந்து நீங்க படிச்சு வந்து ஆதிகாமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவனாய் கர்த்தர் வானத்தை சிருஷ்டித்தார், சூரியனை சிருஷ்டித்தார், சந்திரங்களை சிருஷ்டித்தார், மேகங்களை சிருஷ்டித்தார், 9 கோள்களை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார். பூமிக்கு மேல இந்த அளவு மண்ணு போட்டாதான் மனுஷன் தலை மேல நடப்பான் வாழ்வான். அந்த மண்ணை போட்டு அளவு எடுத்து நிரப்பினவர் கர்த்தர். ஒரு வீடை கட்டும் போது பாருங்க, அந்த அளவு கணக்கால் எடுத்து மண்ணை போட்டு ரப்பீஸ போட்டு நிரப்புவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த வீடு ஸ்ட்ராங்கா நிக்கணும். அப்ப தேவன் என்ன பண்ண, கணக்கு போட்டு இந்த பூமியில மண்ணை போட்டு நிரப்பி பூமியில மனுஷன் வாழணும் நிரப்பினவர் கர்த்தர். பூமி முழுதும் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். அதுல இருக்கிற எல்லா மீன்களை உண்டாக்கினவர் கர்த்தர். பூமியில இருக்கிற எல்லா மரம், செடி, கொடிகள், காய், கனிகள், பழங்கள் உண்டாக்கினவர் கர்த்தர். இரவையும் பகலை உண்டாக்கினவர் கர்த்தர். காற்றை உண்டாக்கின கர்த்தர், சூரியனை உண்டாக்கின கர்த்தர், மிருகங்களை உண்டாக்கின கர்த்தர், பறவைகளை உண்டாக்கின கர்த்தர், மனிதனை உண்டாக்கின கர்த்தர். எல்லாவற்றையும், ஆல் த கிரியேஷன், எல்லா சிருஷ்டிப்பையும் உண்டாக்கின யார் என்றால் நாம் தேவனாய் கர்த்தர். கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொன்னாரா, ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒருத்தர் சொன்னாரா, இதெல்லாம் வந்து ஆண்டவர் படைக்கல, தன்னால உருவாயிச்சு, இயற்கையாகவே வானம் வந்துச்சு, பூமி வந்துச்சு, சமுத்திரம் வந்துச்சு. அதுக்குன்னு ஒரு சாக்கு போக்கு, ஒரு தாத்தா சொன்ன கதை, பாட்டி சொன்ன கதை எல்லாம் சொன்னார். அப்புறம் அந்த ஐயா சொன்னாரா, சரி ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னா. அதே போல இவர் என்ன பண்ணாரோ, ஒரு நாள் வீட்டுக்கு போன உடனே அவங்க வீட்டுல கலர் கலரான அழகழகான லைட்டிங் இருந்தது, அழகழகான லைட்டிங் இருந்தது. அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே அவர் பார்த்துக்கினே வீட்டுல உட்காந்து எல்லாம் லைட்டிங்களை பார்க்கலாம். இவ்வளவு அழகழகான லைட்டிங் இருந்தது, நம்ம வீட்டுல ஒரே ஒரு எல்இடி லைட் தான் இருக்கும், இவங்க வீட்டுல பார்க்கவே அப்படியே கண்ணை கூசுது, எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு பேசினுக்கும் போது இருந்தாங்க. டீ சாப்பிட்டேன் போது இந்த லைட்டிங் ரொம்ப அழகழகா இருக்குது, இதுல எங்க வாங்குனீங்க, யார் செய்தது, இதெல்லாம் எந்த கடையில செய்தாங்க சொல்லுங்க, நான் கூட வீட்டுல ஒண்ணு வாங்கணும்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், ஐயா நீ வேறப்பா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல வந்துச்சு. ஐயா அது எப்படி லைட் தன்னால வந்து அப்படியே வந்து வீட்டுல மின்னுக்கா? எங்க வாங்க சொல்ல விளாடாதீங்க, எங்க வாங்க சொல்லுங்க, நாங்க போய் நானும் ஒன்று வாங்கிக்கிறேன், நல்லா அழகழகா மினுக்குது ஸ்டார் மாரி. உண்மைதான் சொல்றேன், அதுவும் ஆட்டோமேட்டிக்கா தன்னால வந்துச்சுப்பா வீட்டுல, திடீர்னு என் வீட்டுல அப்படியே வந்துச்சு அழகழகா. யாரும் ஒரு மனுஷன் என்ன பண்ணீங்கன்னா அதை செய்து இருக்கணும், அதை பண்ணி இருக்கணும், அதை உருவாக்கி இருக்கணும், கடையில வித்து இருக்கணும், அதை வந்து நீங்க மாட்டி இருக்கீங்க எனக்கு தெரியும். நீங்க வந்து இப்படி தன்னாலும் திடீர்னு வீட்டுல எல்லாமே வந்துச்சு. அதான் அவங்க சொன்னாரா, ஐயா அப்ப சாதாரண ஒரு லைட்,
அது கீழே போட டொப்புன்னு போட டப்புன்னு போயிடும். அதுவே தன்னால வந்துச்சுன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. அப்ப சூரியன் பார்த்தா அந்த பூமிக்கே அது வெளிச்சம் கொடுக்குதுன்னா தன்னால எப்படி வரும்? மிருகங்கள் வாழ்துன்னா அதுக்கு உயிர் இருக்குது, தன்னால எப்படி வரும்? மரம் செடி கொடிகள் பழங்கள் அந்தந்த வருஷத்துல பழம் கொடுத்தா தன்னால எப்படி வரும்? அப்படி கேட்டோம். பறவைகளை லட்சக்கணக்கான கோடிகளை பறக்குது, தன்னால எப்படி மேல வரும்? சொன்னால அதெல்லாம் ஆண்டவர் பழைச்சதுனாலதான் இந்த பூமியில இருக்குன்னா கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுபோலதான் தேவனாய் கர்த்தர். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணோம், நான் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஊழலுக்கு போவோம். நைட் நேரத்துல பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள்லாம் இரவு நேரத்துல கிராமத்துல நல்லா பச்சு பச்சு தெரியும். நம்ம இடத்துல அவ்வளவு வெளிச்சம் தெரியாது. சென்னையில லைட்டுகளா இருக்கிறாங்க, ஆனா கிராமத்துக்கு போனீங்கன்னா அதிக லைட் வெளிச்சம் இருக்காது. நட்சத்திரங்களும் அப்படியே பிரைட் ஆகி அந்த உரை இதெல்லாம் நீ படைச்சு இது உமக்கு சோத்திரம் சொல்லி மனசு நினைச்சினே போவோம். கிராமத்துல வேன்ல போவோம், அப்படியே பார்க்கவே பசங்க உள்ளங்களா அப்படியே பசுமையா இருக்கும். ஏசப்பா இதெல்லாம் படைச்சு உமக்கு சொல்ல பார்க்க விளையாட. நிறைய கிராமத்து உழுது போய் மலைகளா இருக்கும், உள்ள மலைகளா இருக்கும். அதெல்லாம் பார்க்கறது ஆண்டவரை இதை சிருஷ்டித்தீர் உமக்கு. இந்த அனிமல் பேலட்ல நீங்க பார்க்க தெரியும், டிஸ்கவர்ல மிருகங்களையும் பறவைகளையும் காண்பிப்பான். அதெல்லாம் நீ சிருஷ்டித்தீர் உமக்கு சொல்ற. சமுத்திரத்தாண்ட போகும்போது கடலாண்ட போனோடனே இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை நீ உண்டாக்கிறீரே உமக்கு சோத்திரம். உடனே காலையில நான் பண்றோம், இங்க ஓடுறோம் இங்க ஓடுறோம் இங்க ஓடக்கூடிய நைட்ல வந்தவுடனே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நம்ம பழக்கிறோம். தூங்க ஒரு இரவு கொடுத்தீரே உமக்கு நன்றி. அந்த சூரிய வெளிச்சம் இருக்கிறனால பாருங்க, காலையில வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. மனசு அவங்க எழுந்து அவங்க வேலைக்கு போறாங்க. அந்த வெளிச்சமே இல்லாம நைட் இருக்கிற மாதிரி காலையில இருட்டா இருந்தா மனுஷ வேலைக்கு போக முடியுமா? மனுஷன் வாழ முடியுமா? ஒரு சின்ன பறவை கூட ஒரு உணவை எடுக்கணும்னா வெளிச்சத்தை தான் பண்ண முடியும். ஆனா காலையில மனுஷருக்கு மிருகங்கள் எல்லாம் வாழ சொல்லி சூரிய வெளிச்சத்தை உண்டாக்கிறீரே உமக்கு. ஆனா மனுஷன் என்ன பண்றான்? ஒருத்தரை பார்த்த என் வீட்டு மொட்டை மாடியில அந்த சூரியனை கடவுளா வணங்குறான். நான் நினைச்சேன் அந்த சூரியனே படைச்சு என் தேவனாய் கர்த்தர் உமக்கு சோத்திரம். ராமே சொல்லுவோமா? அப்போ படைப்புகள் கடவுள் அல்ல, படைத்த என் தேவன் தான் கர்த்தர். கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ சரி, இப்ப அந்த படைத்தால் தாவீது என்ன சொல்றாருன்னா, அவர் படைத்த எல்லா படைப்புக்காக என்ன பண்ணோம்? ஆண்டவரை சிருஷ்டிக்கணும், சோத்திரம் பண்ணணும். மன்னித்து கொள்ளுங்க. ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புக்காக நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த படைகளுக்கு போனாங்க, இந்த படைகளுக்கு போனாங்க, இந்த டூர் போயிட்டு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹாப்பியா. நல்லது. ஆனா நீ சந்தோஷமா இருக்கவும், நீ மகிழ்ச்சியா இருக்கவும்